ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் சாண்ட்ரா அவர்கள் பிரஜன் கிட்ட வந்துட்டு மறைமுகமாக ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாங்க. பணப்பெட்டி இல்லைனா நான் எடுத்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் எங்களுக்கு பொங்கல் முடிஞ்சது. நான் சாமியை கும்பிட்டுட்டு இப்போ தான் வந்து எல்லாருமே. ஸோ உங்கள் வீட்டு பொங்கல் முடிந்ததா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ என்னென்னா 2 பேரும் வந்து நாங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஹிண்ட் வந்திருக்குமே அப்படின்னு வந்து பாசிட்டிவா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே இவர் வந்துட்டு யார் கொடுத்தா யார் அப்படின்னும் போது இவங்க மறைமுகமாக வந்து வாயில் வந்து முணங்குறாங்க. அது யாருன்ற விஷயங்கள் தெரியல. அப்போது சாண்ட்ரா அப்படியான்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட் ஆகிறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பாசிட்டிவாக ஒரு ஹிண்ட்டு கூட வந்து பணம் எடுத்துரு அப்படின்ற மாதிரி எதுவுமே வரவே இல்லையே, இல்லைனா நான் எடுத்துருப்பேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பணப்பட்டு எடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. ஹிண்ட்டு வந்தால் எடுக்கலாம்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது. ஆனால் ஹிண்ட்டு வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹிண்ட்டை யார் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்றது தெரியல. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வெளியே வந்தோடனே கேட்டார், ஏன் நீங்கள் பணப்பட்டி எடுக்கலை, பணப்பட்டி பற்றி யோசிச்ச மாதிரி தெரியலைன்னு. எனக்கு தோணலை சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு தோணிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் ஏன் வந்து திரும்பவும் எடுக்காமல் இருந்தேன்னா, இவங்க எல்லோரும் என்னை பேஷ் பண்ண அசிங்கமாக பேச நான் உட்காந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்தேன். டாப் 5ல் என் பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பிரச்சனை வந்துட்டு நான் கூட நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் வருவான்னு நினச்சேன் அப்படி மாதிரி யாரையோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டு எஸ் அவன் கூட லீடிங்கில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரியை தான் வந்துட்டு அவன் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவோம் நம்மளுக்கு, அப்போது உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு, அந்த பணப்பட்டு எடுக்கணும். நானே ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்து சாண்ட்ரா விட மாட்டாங்க, அந்த பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடனா அவங்களுக்குமே வந்து ஃபினான்ஷியலாக நிறைய தேவைகள் இருந்தது அப்படின்னு 2 பேருமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஃபினான்ஷியலாக மாட்டிக்கிட்டு அதை வந்து அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. கமருதீனும் விஜய் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டூ ஆர் டை சிச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது இந்த பணப்பெட்டி அவங்க எடுப்பாங்கன்னு ரொம்ப ஆவலை நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்க கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியல. அந்த நேரத்தில் நம்பால் வினோத் வந்து எல்லாருக்கும் அல்வா கொடுத்து எடுத்துருக்கார் போல இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. நான் நினச்சேன் அது எப்படி 18 லட்சத்தை டப்புன்னு விட்டுருவாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சாண்ட்ராக்கு ஒரு வேளை வந்து டைட்டில் வினராக வந்துருவோன்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு. இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஏன்னா ஒரு இடத்துல முன்னாடி வந்தப்போ கூட அவரே ஃபீல் பண்ணார். பிரஜன் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது இல்லை இவர் திவாகர் கிட்ட சொல்லியிருப்பார், நானே யோசித்தேன் அவங்க எடுத்துருவாங்க தான் நானும் நினச்சேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பார். ஸோ இங்கே இவங்களும் வந்துட்டு எனக்கு அந்த ஹிண்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ஹிண்ட் வந்திருக்குமேன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே வரல எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பணத்தை எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதை வந்து கானாவில் தான் வந்து பண்ணியிருக்காரு. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 இப்போ இந்த டைமில் யாரை மிஸ் பண்ணுறீங்க? அதேமாதிரி இந்த பணப்பட்டி வினோத் தவிர வேறு யாராவது எடுத்திருந்தா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்ரா. உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.